கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவில் தயாராகிற தமிழுக்காகவே தயாராகிற ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். தமிழுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மியான அமைப்புகளும் சங்கங்களும் தான் இருக்கும். ஆனால் தமிழோட அருமையும் பெருமையும் தெரிஞ்சுக்கிட்ட ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் தான் ஈவா வில்டன். இவங்க எடுத்திருக்கிற ஒரு முயற்சியில தமிழை எந்த அளவுக்கு எளிதாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் இறங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்ல இருக்க பழமையான இலக்கியங்களா இருக்கட்டும், இல்லை நூல்களா இருக்கட்டும், இதை ஆன்லைன்ல எப்படி மக்களுக்கு எளிதாக கொண்டு போகலாம், இன்னமும் ஒருபடி மேலே போய் இதை செயலி வழியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. இதோட பெயர் தமிழெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஈவா வில்டன் சொல்றது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் அப்படின்றது ரொம்ப பழமையான மொழி, முக்கியமான மொழி. ஆனால் ஆங்கில வழி கல்வி அப்படின்றதுனால இந்த தமிழ் அப்படின்றது ரொம்பவும் படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. இதை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அப்படி இந்த நிலைமை இப்படியே நீடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா தமிழ் படிக்கிறது தமிழர்களுக்கே கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்ல வராங்க.